11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இந்த பப்ளிக் எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின் அதுபோக 4 மார்க் கொஸ்டினில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மொழித்திறன் பயிற்சி எந்தெந்த பேஜ் நம்பரில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டுமே படித்தாலே நீங்கள் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமில் சென்டம் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட்டோட சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஆனால் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் படித்தா எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது அந்த பகுதி 2ல் இருக்கக்கூடிய 7 2 மார்க் கொஸ்டினும் 3 4 மார்க் கொஸ்டினும் மொழித்திறன் பயிற்சி. அந்த மொழித்திறன் பயிற்சியில் 3 4 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் அணி இலக்கணம் படிச்சிருக்கணும். உருவக அணி, வேற்றுமை அணி, பிரிது மொழிதல் அணி, இது 3ஐயும் படித்தீங்க அப்படின்னா ஒரு 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழாக்கம் பேஜ் நம்பர் இயல் 1 இயல் 2 இயல் 8 இது 3ல் இருக்கக்கூடிய தமிழாக்கத்தை படித்தீங்க அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய ஒரு 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். 3வது 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்க பேஜ் நம்பரில் இருக்கக்கூடிய ஒரு 4 மார்க் கொஸ்டின் மொழித்திறன் பயிற்சியிலேருந்து கேட்பாங்க. அந்த 7 2 மார்க்குக்கும் இதே பேஜ் நம்பர் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேஜ் நம்பர் 20ல் அந்த 7 2 மார்க் நம்ம வரிசையாக பார்த்தலாம். பேஜ் நம்பர் 20ல் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் நம்பர் கொஸ்டின் காலங்காத்தால் எந்திரிச்சு படித்தா ஒரு தெளிவு கிடைக்கும் இருக்குங்களே. அந்த தமிழாக்கம் அதை அப்படியே தமிழில் தூய தமிழில் எழுத சொல்லுவாங்க. அதிகாலை எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த பயிற்சியிலேருந்து ஒன்று கேட்பாங்க. அதே பேஜ் நம்பர் 20லேயே 4ஆம் நம்பர் கொஸ்டினில் ஒரு 5 2 மார்க் கொஸ்டின் இருக்கும். மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை அவையாவை, மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை அவையாவை, உயிரீறு மெய்யீர் விளக்குக, உயிர் முதல் மெய் முதல் விளக்குக, இது 4ம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 1. அப்போ பேஜ் நம்பர் 20லேருந்தே நீங்கள் 2 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து பேஜ் நம்பர் 54 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 54ல் உங்களுக்கு உலை உலை உலை, பொறி பொறி, தொடரில் அமைத்து எழுதுக, பொருள் வேறுபாடு அறிந்து தொடரில் அமைத்து எழுதுகன்னு கொடுப்பாங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிலிருந்து ஒன்று கேட்பாங்க. 3 அட்டன் பண்ணிடலாம். 4வது பேஜ் நம்பர் 75 76ல் உங்களுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் அப்படிங்கிற பாடத்துலேருந்து உங்களுக்கு கேள்வி பதில் இருக்கும். பகுபத உறுப்பிலக்கணம் எத்தனை வகைப்படும் அவையாவை, பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் அவையாவை. அடுத்து அந்த பகுபத உறுப்பிலக்கணம் அப்படிங்கிறது ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் பகுபத உறுப்பிலக்கணம் எழுதி பழகிக்கணும். அடுத்து பேஜ் நம்பர் 104 127 154 184ல் உங்களுக்கு வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுகன்றது கொடுத்துருப்பாங்க. அது ஒரு 2 மார்க் கொஸ்டின். புரியுங்களா? இது எல்லாம் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 7 2 மார்க்குமே கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்ததாக செயலில் இருக்கக்கூடிய 2 மார்க் எத்தனை படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது 12 2 மார்க் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் 3 2 மார்க் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணிடலாம். புரியுங்களா? இதில் புக் பேக் அது போக புக்குக்குள்ளேருந்து கேட்கக்கூடிய கேள்வியும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வையை குறிப்பிடுக. பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது, ஏதிலி குருவிகள் எங்கோ போயின, தொடரின் பொருள் யாது, வளரும் காவில் முகில் தொகை ஏறும் பொன்மாடம் எங்கும் அயிர்புகை நாரும், அடிக்கோடிட்ட தொடர் குறிப்பிடுவது என்ன, காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதிச் சென்றது, காவடி சிந்து என்பது யாது, தமிழர்கள் புகழையும் பழியையும் எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கேட்கிறது. கிட்டத்தட்ட 7 பப்ளிக் எக்ஸாமில் 6 கொஸ்டினில் இந்த கேள்வி இருக்கும். அடுத்தது சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை, 3 கொஸ்டினில் இது இருக்கும். மருந்து மரமாக இருப்பவர் யார், மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்ற கூற்றினை உறுதிப்படுத்துக, சாழல் விளக்குக, உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை. இந்த 12 கேள்வி. அடுத்தது குருவினால் நீங்கள் 2 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 2 மார்க் இருக்குது. நான் எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 4 இந்த முதல் 4. அடுத்து 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய இந்திய கட்டிடக்கலையினுடைய 3 வகைகள். அடுத்து 7ஆம் நம்பரில் இருக்கக்கூடியதும் 8ஆம் நம்பரில் இருக்கக்கூடியதும். புரியுங்களா? பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டினும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன், தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக, கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது, ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து எழுதுக, ஆனந்தரங்கரின் வர்ணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக, இந்திய கட்டிடக்கலையின் 3 வகைகள் யாவை, நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் மோமையை ஜீவானந்தம் வாழ்வுடன் ஒப்பிடுக, நாட்டுப்புறத்திலும் பட்டினத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை குறிப்பிடுகிறார். அடுத்ததாக 2 4 மார்க் கொஸ்டின் நீங்கள் செயல்லேருந்து அட்டன் பண்ணுறதுக்கு 7 கொடுத்துருக்கேன். இதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எது அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். நூலொன்றின் முகவுரையில் இடம்பெற வேண்டுவனவாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சலசவாயில் செங்கையில் பாயும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சிங்கி பெற்ற பரிசு பொருள்களாக குற்றால குறவஞ்சி கூறுவன யாவை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உயர்தமிழை உயிரென்று போற்றுமீன் இடம் சுட்டி பொருள் விளக்கம். வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை. இந்த 5 கேள்வி ரவுண்ட் பண்ணியிருக்க 5 கேள்வி படிச்சிங்கன்னா எக்ஸாமில் 2 2 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிறுவினா உரைநடையிலேருந்து 2 அட்டன் பண்ணுறதுக்கு 6 கொடுத்துருக்கேன். இதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். என்னுயிர் தமிழன்பேன் என்னும் தமிழைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக, மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரி, பிரஸ்கோ ஓவியங்கள் கற்றளி கோவில்கள். கிட்டத்தட்ட 4 பப்ளிக் எக்ஸாமில் இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க.
அடுத்து ஜீவானந்தம் அவர்களுடைய பேச்சு நடை தாமசிகம் என்றால் என்ன? 3 கொஸ்டினில் இது கேட்டிருக்காங்க. புரியுங்களா? இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததாக நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பொருந்துவதை எழுதுக. பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபுவரி கல்வி முறைகளால் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்டுள்ள பல்வேறு மாறுதல்களை விவரிக்க. சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்களை சிதறாது தெளிவுபடுத்துக. இயல் 8ல் இருக்கக்கூடியது, லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை என்னும் தலைப்பு ஜீவாமின் வாழ்க்கைக்கு பொருந்தும் என்பதை விளக்குக. 8 நெடுவினா இருக்குது, உங்களுக்கு 4 தான் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா செய்யலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த 5ஐயும் விட்டுருங்க. திருக்குறளில் இருக்கக்கூடிய அடக்கமுடைமை என்னும் அடக்கமுடைமையில் இருக்கக்கூடிய நெடுவினா, ஒப்புரவறிதலில் இருக்கக்கூடிய நெடுவினா, திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கணம், வாழ்வியல் இலக்கியம் என்ற கருத்தை மெய்ப்பிக்க அப்படின்னு ஒரு நெடுவினா இருக்கும். அந்த 3ஐயும் படிச்சிங்க அப்படின்னம்னா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 6 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். புரியுங்களா? இல்லை எனக்கு திருக்குறளில் ஒரு வேளை நெடுவினா அட்டன் பண்ணால் என்னால் கரெக்டாக குறளோடு சேர்ந்து எழுத முடியாது அப்படின்னம்னா நீங்கள் இந்த 5மே படித்தாகணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதுனா 3. திருக்குறளில் அப்படின்னம்னா 3 மட்டும் படித்தா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா துணைப்பாடத்தை பொறுத்த வரைக்கும் பிம்பம் கதையில் இருக்கக்கூடிய நெடுவினா சிம்பொனி தமிழர் ஆஸ்கார் நாயகன். இதை மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னம்னா சுருக்காதீங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய இந்த வருஷம் மிட்டம்லையும் சரி ஹாஃப்லி எக்ஸாம்லையும் சரி நிறைய டிஸ்ட்ரிக்டில் ஆஸ்கார் நாயகன் மட்டுமோ அல்லது சிம்பொனி தமிழர் மட்டுமோ எதர் சாய்ஸில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நல்லா ப்ரீஃபாகவே எழுதி பழகிக்கங்க. அப்போ தான் ஒருவேளை இளையராஜாவை பற்றி மட்டும் எழுத சொல்கிறாங்க அப்படின்னம்னா 1.5 பக்கம் எழுதுகிற அளவுக்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த 6 மார்க் வந்து முழுசாக வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு கேள்வியை சூஸ் பண்ணிடுங்க. எதர் சாய்ஸில் இன்னொன்று கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து சூஸ் பண்ணிடுங்க. நர்த்தகி நடராஜன் படிச்சுக்கோங்க. அடுத்து வாடிவாசல் படிச்சுக்கோங்க. இது 3 படிச்சிங்க அப்படின்னம்னா 1 அட்டன் பண்ணிடலாம். அடுத்து யானை டாக்டர் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் யானை டாக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த கதையை அப்படியே எழுதுனீங்க அப்படின்னம்னா மதிப்பெண் கிடையாது, 3 மார்க் தான் போடுவாங்க. இயற்கை உயிரின பாதுகாப்பு குறித்தும் மனிதன் தன் கீழ்மையான செயல்களால் செய்யக்கூடிய செயல்கள் குறித்தும் பிம்பம் யானை டாக்டர் கதை வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை தொகுத்து எழுதி கட்டுரையாக்குக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புரியுங்களா? நம்ம டூர் போகிறோம் அப்படின்னம்னா டூர் போகும்போது நம்ம போடக்கூடிய பிளாஸ்டிக் பொருள், அது போக சாப்பிட்டு அங்கங்கே நம்ம போடக்கூடிய உணவுப் பொருள்களால் அந்த காட்டு விலங்குகளுக்கு என்னென்ன தீமைகள் ஏற்படுகின்றன, அதுபோக இளைஞர்கள் தங்களுடைய உல்லாச பயணங்களாக செல்லும்போது தங்கள் தூக்கி எறியக்கூடிய பாட்டில்களால் வனவிலங்குகளுக்கு என்னென்னலாம் தீங்கு ஏற்படுகின்றன அப்படிங்கிறத வச்சு நீங்கள் கட்டுரை எழுதணும். அந்த அமைப்பில் எழுதுனீங்க அப்படின்னம்னா தான் 6 மார்க் முழுசாக வாங்க முடியும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை ஒருவேளை எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் இந்த பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதிலெல்லாம் என்னென்ன இருக்குது, எதெல்லாம் நமக்கு எக்ஸாமில் 7 2 மார்க் அந்த 3 4 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு தேவை அப்படிங்கிறது நீங்கள் கொஸ்டின் வித் ஆன்சரோட பே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய ஜிபே நம்பர் 8072021998 அப்படிங்கிற நம்பருக்கு 100 ரூபீஸ் ஜிபே பண்ணிட்டு என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னம்னா இதே கொஸ்டின்ஸ் 37 பக்கத்தில் கொஸ்டின் வித் ஆன்சரோடு உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அது ஒரு சென்டம் மெட்டீரியல். நீங்கள் சென்டம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய மெட்டீரியல் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இதை PDF டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.